இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை. இந்த லூக்கா எழுதின இந்த சுவிசேஷமானது தொடங்கும் பொழுது முதல் அதிகாரத்திலே நீங்கள் மற்ற சுவிசேஷங்களை பார்க்கும் பொழுது, மத்தேயு சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது, மத்தேயு தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறை கொண்டு அந்த சுவிசேஷத்தை ஆரம்பிப்பார். மார்க்கு எழுதும் பொழுது மார்க்கு சற்று ஒரு வித்தியாசமாய் ஆரம்பிப்பார். ஏன் என்றால் மார்க்கு தான் முதலாவது சுவிசேஷம், முதலாவது எழுதப்பட்ட சுவிசேஷம். நீங்கள் மார்க்கையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மல்கியாவும் அந்த முடிவையும் மார்க்கின் தொடக்கத்தையும் வைத்து பார்க்கும்போது சரியாய் கனெக்ட் ஆகும் அது ஆண்டவராகிய கர்த்தர். ஆனால் வரிசைப்படுத்தும் பொழுது ஆவியானவர் முதலாவது மத்தேயுவையும், இரண்டாவது மார்க்கையும், மூன்றாவது லூக்கா சுவிசேஷத்தையும் வகைப்படுத்தியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த லூக்கா நம்ம எல்லோருக்கும் தெரியும். இந்த லூக்கா அவருடைய பின்னணி என்னவென்றால் அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். அவர் சீஷன் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷன் அல்ல. அவர் ஒரு மருத்துவர், டாக்டராக இருந்து அவர் இந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது வசனத்திலிருந்து வாசிங்க. ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத. பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த சுவிசேஷத்தை எழுத அநேகர் முயற்சி எடுத்தாலும் லூக்கா என்ன சொல்லுகிறார்? ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு அவர் பார்த்து வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரம் அவர் என்ன பண்ணாராம்? இந்த லூக்கா சுவிசேஷத்தை எழுதுகிறார் என்று சொல்லுகிறார். அவர் தொடங்கும் பொழுது, இந்த லூக்கா சுவிசேஷத்தை தொடங்கும் பொழுது முதலாவது அவர் இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறை குறித்து எழுதாமல் தொடக்கத்திலேயே யாரை குறித்து எழுதுகிறார் என்றால் ஒரு குடும்பத்தை குறித்து எழுதுகிறார். அப்போ இந்த குடும்பம் ஒரு விசேஷித்தமான ஒரு குடும்பம் தான் நிச்சயமா இருக்க முடியும். இந்த குடும்பத்திலே கணவன் மனைவி அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 6வது வசனம், அவர்கள் இருவரும், வாசிங்க அந்த வசனத்தை, 6வது வசனத்தை. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து. போதும். இந்த அதிகாரத்திலே லூக்கா எழுதும் பொழுது அவர்களை குறித்து, அவருடைய பின்னணியை குறித்து எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குடும்பத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை தான் லூக்கா இந்த முதல் அதிகாரத்திலே எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டிலே ஒரு சில குடும்பங்கள் உண்டு, இப்படியாய் சாட்சி பெற்ற குடும்பம். இந்த குடும்பம் தேவனால் சாட்சி பெற்ற ஒரு குடும்பம். யாரு? சகரியா, எலிசபெத்து தேவனால் சாட்சி பெற்ற ஒரு குடும்பம். இப்படியாக நீங்கள் வேதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சில குடும்பம் உண்டு புதிய ஏற்பாட்டில். ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா, அதாவது சாட்சி பெற்ற குடும்பம் என்றால் கணவன் பெயரும் மனைவி பெயரும், 2 பேர் பெயரும் வேதம் எழுதியிருக்கும். ஒன்று, இவர்களுடைய குடும்பத்திலே கணவன் பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது, மனைவி பெயரும் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல இன்னொரு குடும்பமும் உண்டு, ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. ஆனால் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து வேதம் எழுதவில்லை. ஆனால் அவர்களை குறித்து ஏன் வேதம் எழுதியிருக்கிறது என்றால் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் ஊழியம் செய்த குடும்பம். கணவனும் மனைவியும் தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்த குடும்பம் ஆக்கில்லா, பிரிஸ்கில்லா. சரிங்களா? இந்த வாசித்த நாம் லூக்கா 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த சகரியா, எலிசபெத் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய கர்த்தர் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் என்றால் இவர்கள் இருவருக்கும், அதாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரியான சாட்சி. கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரே மாதிரியான சாட்சி. அப்போ ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி என்று இருக்கும் பொழுது இருவருக்குள்ளும் என்ன காணப்பட வேண்டும்? முதலாவது சாட்சி இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்க வேண்டும்? சாட்சி உள்ள குடும்பமாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, கணவனும் மனைவியும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருமித்து சாட்சி பெற வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? ஒருமித்து
சாட்சி பெற வேண்டும். ஏன் ஆண்டவர் இந்த சாட்சியை எதிர்பார்க்கிறார்? ஏன் ஆண்டவர் இதை எழுதி வைத்திருக்கிறார்? காரணம் உண்டு. ஏன் அப்படி என்றால், ஒரு குடும்பம் தான் ஒரு சபையின் வளர்ச்சி. குடும்பம் தான் என்ன? சபை. சபை தான் குடும்பம். பேசிக் ஒரு சர்ச்சுன்னு சொல்றோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். ஒரு குடும்பமாய் கூடி வந்திருக்கிறோம். ஒரு சிலருக்கு குடும்பமாய் இருக்கிறீர்கள், ஒரு சிலர் தனித்து இருக்கிறீர்கள். ஆனால் குடும்பமாய் கூடி வருகிற இடத்திற்கு பெயர் தான் என்ன? அதற்கு பெயர் தான் சபை. குடும்பமாய் கூடி வருகிற இடத்திற்கு பெயர் தான் சபை. ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தொடக்கம் எங்க தெரியுங்களா? குடும்பம். குடும்பம் சரியா இருந்தால் மாத்திரமே சபை ஆசீர்வதிக்கப்படும். இங்க பண்ற ஜபத்தினால் அல்ல, இங்கு பண்ணுகிற உபவாசத்தினால் அல்ல, நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கணவன் மனைவி ஏற்ற துணை. கடந்த வாரத்தில் நாம் தியானித்தோம். ஏற்ற துணை ஒருமித்து சாட்சியாய் வாழ வேண்டும். இந்த சாட்சியாய் வாழும் பொழுது மாத்திரமே அது எங்கு பிரதிபலிக்கும் தெரியுங்களா? குடும்பத்தில் என்ன நடக்கிறதோ சபையில பிரதிபலிக்கும். அது எங்க குடும்பத்தில் என்ன நடக்கிறதோ, குடும்பத்தில் சண்டை போட்டு இங்க வந்தோம்னா இங்க என்ன இருக்கும்? ஏன்னா குடும்பம் தான் சபை, சபை தான் குடும்பம். குடும்பத்தில் சமாதானம் இல்லை என்றால் சபையில என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் ஏன் குடும்பத்திலே சாட்சியை எதிர்பார்க்கிறார் என்றால், அங்கிருந்துதான் ஆசீர்வாதத்தின் தொடக்கம். ஒரு சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். சபை ஆசீர்வதித்தால் தான் சபை தேசத்தை ஆசீர்வதிக்க முடியும். ஆண்டவர் வைத்திருக்கிற பேட்டர்ன் இது. முதலாவது எங்கிருந்து தொடக்கம் அது? ஆதலால் தான் ஆண்டவர் ஃபேமிலிக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸை கொடுத்தார். ஏன் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் குடும்பத்திற்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால், நீங்க பாருங்க, ஆண்டவர் குடும்பத்தை எதனோடு ஒப்பிட்டு பேசுகிறார் தெரியுங்களா? சபையோடு ஒப்பிட்டு பேசுவார். எபேசியர்ல ஆண்டவர், எபேசியர் சுவிசேஷத்துல இல்ல வாசிக்க வேண்டாம், ஆண்டவர் குடும்பத்தை சபையோடு இணைத்து பேசுவார், ஒப்பிட்டு பேசுவார். அப்ப பாருங்க, சபை குடும்பம், ஆண்டவர் சபை என்பது ஆண்டவர் ரொம்ப வைராக்கியமா இருக்கிற ஆண்டவர். சபையின் மீது ஆண்டவர் எப்படி இருப்பார்? மிகவும் வைராக்கியம் கொண்ட ஆண்டவர். சபையிலே ஒரு தவறுகள் நடக்கும்போது ஆண்டவர் பார்த்து கொண்டு அமைதலா இருக்க மாட்டார். என்ன செய்வார்? பேசுவார். பின்பதாக என்ன செய்வார்? என்ன செய்தார்? விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களை ஆண்டவர் பார்த்தார். முதலிலே எருசலேம் தேவாலயத்திற்கு வந்தார், வந்து பார்த்து விட்டு போய்விட்டார். இரண்டாவது முறை வந்தார், சாட்டையோடு வந்தார். முதலாவது எப்படி வந்தாரு? ஒன்னும் சொல்லல, பார்த்துட்டு போய்விட்டார். அடுத்த முறை வந்தார், சாட்டையோடு வந்தார். அடுத்த முறை சாட்டையோடு வந்து எல்லா அசுத்தங்களையும் அங்கிருந்து வெளியே கொண்டு போய் போட்டுவிட்டு ஆண்டவர் அதற்கு பின்பதாக தான் சபையிலே உலாவ தொடங்கினார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சபையிலே உலாவ வேண்டும் என்றால் முதலாவது எங்க இருக்கணும்? எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் அகற்றப்பட வேண்டும். எங்கிருந்து இது ஆரம்பிக்க வேண்டும்? சபையிலிருந்து அல்ல, குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த குடும்பத்திலே நாம் வாசித்த இந்த குடும்பம் ஒரு சாட்சி உள்ள ஒரு குடும்பம். அப்ப பாருங்க, ஏன் ஆண்டவர் இந்த சாட்சி குறித்து எழுதி வைத்திருக்கிறார் என்றால், அப்ப குடும்பத்திலே ஆண்டவர் எதிர்பார்ப்பது முதலாவது என்னவென்றால் சாட்சி. ஒருவேளை நீங்கள் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்க, நாங்கள் இருவரும் ஒருமித்து நடக்கிறோமா? முதலாவது ஒருமித்து நடக்கிறோமா? ஒருமித்து நடந்தால் மாத்திரமே என்ன உண்டாகும்? நாம் சாட்சியாய் வாழ முடியும். இரண்டு பேர் ஒருமித்து நடக்காத வழியில, இருவர் ஒருமித்து நடக்காத வழியில என்ன உண்டாகாதங்க? அந்த குடும்பத்தில சாட்சி இருக்காது. அல்லேலூயா. இவர்கள் வேற தீர்மானம் இருப்பாள், மனைவி வேற தீர்மானம். அப்போ இருவருக்குள் ஒரே தீர்மானம் வர வேண்டும் என்றால் இருவருடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே மனமாய் இருக்க வேண்டும். அப்படி ஒருமித்து நடக்கும் பொழுது அந்த குடும்பத்திலே நிச்சயமா என்ன காணப்படும்? சாட்சிகள் காணப்படும். அல்லேலூயா. இப்ப நீங்க பாருங்க, உங்க குடும்பத்தை வைத்து பாருங்க. என்னுடைய குடும்பம் எந்த அளவுக்கு சாட்சி உள்ளதா இருக்கிறது? கர்த்தர் உங்களிடத்துல கேட்டால் உங்களுடைய சாட்சி எப்படியாய் வெளிப்படும்? அதாவது என்னுடைய குடும்பம், உங்களுடைய குடும்பம் எப்படி, என்ன சாட்சியை நாம் ஆண்டவருக்கு சொல்ல முடியும்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எப்படியாப்பட்ட சாட்சியை வெளிப்படுத்த முடியும்? நாம் தனிப்பட்ட விதத்தை பாருங்க, நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க. கணவன் மனைவி, அது நான் சொல்ல வேண்டும்,
நீங்க திருந்திதான் ஆக வேண்டும். ஏன்னா அது என்னுடைய வேலை. நம் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறோம். இதுல கணவன் தாமதமாய் வருகிறார் என்றால் மாற்ற வேண்டியது மனைவியினுடைய வேலை. மனைவி தாமதப்படுத்துகிறார் என்றால் மாற்ற வேண்டியது கணவனுடைய வேலை. ரெண்டு பேரும் ஒத்து போவீர்கள் என்றால் குடும்பத்திலே ஏதோ சம்திங் ராங். நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்ல வேண்டியது என்னுடைய வேலை, சொல்லிதான் ஆக வேண்டும். ஏன் அப்படி என்றால், ஆண்டவருடைய சமூகத்திற்கு வருகிற நாம் உலக காரியங்களுக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உலக காரியங்களுக்கு கொஞ்சம் கேட்டு பாருங்க. நம் உலக பொருளாதாரத்திற்காக 1 மணி நேரம் நான் லேட்டா போனா என் சேலரி கட் பண்ணுவான்ட்டு ஓடி போய் நிக்கிறோம்ல. உங்களுக்கு ஓடி போய் நிற்கக்கூடிய பலத்தை கொடுக்கிறவரை கர்த்தர் தான். அதை நாம் மறந்து போகிறோம். ஓடி போய் அங்கே நிற்கும்படியான சுகத்தை கொடுக்கிறவரே ஆண்டவர் தான். அப்ப அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நாம் எப்படி வர வேண்டும்? அவருடைய சமூகத்திற்கு வரும்பொழுது நாம் எப்படி வர வேண்டும்? மல்கியா புஸ்தகத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தரானால் கொடுக்கிறோமா? கனத்தையே கொடுக்கல, நம்ம எப்படி சாட்சியா இருக்க முடியும்? நான் கனத்தை ஆண்டவருக்கு செலுத்தாத வரையிலே நான் எப்படி சாட்சியாய் வாழ முடியும்? இன்னைக்கு நாம் எங்க தெரியுங்களா சாட்சி எதிர்பார்க்கிறோம்? உலகத்திலிருந்து சாட்சி எதிர்பார்க்கிறோம். அந்த சாட்சி வச்சு நாம் ஒண்ணும் பண்ண முடியாது. உலகம் உங்களுக்கு சர்டிபிகேட் போட்டு கொடுத்தாலும் பரலோகத்தில் அது செல்லாது. உலகம் கொடுக்கிற சாட்சி எங்க செல்லாது தெரியுங்களா? பரலோகத்தில் அதுபடி ஆகாது. அது நம்மை குறித்து பரலோகம் சாட்சி சொல்ல வேண்டும். மனுஷன் இன்னைக்கு நீங்க நல்லவன் என்று சொல்லுவார்கள். அவனுக்கு எதிராக ஒன்று செஞ்சு பாருங்க, நாளைக்கு உங்களை கட்டவன். இது மனித இயல்பு. அந்த சாட்சியை வாங்கி என்ன பண்ண போறீங்க? நீங்க ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் சாட்சி எங்கிருந்து வரணும் தெரியுங்களா? பரலோகத்திலிருந்து வர வேண்டும். இவர்களை குறித்து, சகரியா எலிசபெத்தை குறித்து சாட்சி எங்கிருந்து வந்து தெரியுங்களா? ஆண்டவராகிய கர்த்தர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த குடும்பம் எல்லா தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே ஒரு குடும்பம் முதலாவது எப்படி இருக்க வேண்டும் என்றால் சாட்சி உள்ள ஒரு குடும்பம். இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர்கள் நீதிமான்கள். நம்மை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரு? நாமும் யார்தான்? நாமும் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால் கழுகப்பட்ட நாம் எல்லோரும் யார்தான்? நீதிமான். கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த நீதிமானோடு, சகரியாவோடு நம்மை கொஞ்சம் அப்படி கம்பேர் பண்ணி பாருங்க. எந்த கேட்டகரியில நாம் சகரியா எலிசபெத்துக்கு ஈக்குவல் ஆக முடியும்? ஏதாவது ஒரு பாயிண்ட் நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவராகிய கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தி ஏற்ற துணையை உண்டாக்கி இருக்கிறார் என்றால் மிகவும் கவனம். உலகத்தில் இருக்கிற குடும்பம் வேற, எங்க வெளியில இருக்குது பாருங்க. அந்த குடும்பம் எப்படின்னா வாழ்ந்து கொள்ளும். ஆனால் நம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டு, ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஏற்படுத்தப்பட்ட இந்த குடும்பமானது வேறாது. இந்த குடும்பமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய இப்படி சாட்சி பெறுகிற குடும்பமாய் காணப்பட வேண்டும். சரிங்களா? நீங்க பாருங்க, பழைய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் சொன்ன நான் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்று. பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது அநேக நீதிமான்கள் இருந்தார்கள். யாரு? முதலாவது நீதிமான் யாரை சொல்லலாம்? நோவாவை சொல்லலாம். நோவாவை குறித்து வேதம் எழுதியிருக்கும், மனைவியை குறித்து ஒன்றும் சொல்லியிருக்காது. ஆபிரகாமும் சாராய் குறித்து எழுதியிருக்கும், ஆனாலும் அவர்கள் சாட்சி சொல்ற அளவுக்கு அவர்கள் வாழ்க்கை இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா யோபுவை குறித்து வசனம் சொல்லி இருக்கும், வெறும் யோபுவை குறித்து தான் எழுதியிருக்கும், அவனுடைய மனைவி குறித்து ஒன்றும் எழுதியிருக்காது. இன்னும் அப்படியே பார்த்தீங்கன்னா லோத்து நீதிமான், லோத்துவை மாத்திரம் தான் சொல்லியிருக்கோம், அவன் மனைவி செத்து போனான் என்று சொல்லியிருக்கும். இப்படியாக நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது ஒன்று கணவனை குறித்து எழுதப்பட்டிருக்கும் அல்லது மனைவி குறித்து எழுதப்பட்டிருக்கும். இருவராக சேர்ந்து எழுதினது வேதத்தில் வேற எந்த தப்பதியும் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் வரும்பொழுது வேதத்தில் முதலாவது சகரியா எலிசபெத்து தான். சரிங்களா? இந்த சகரியா எலிசபெத்துக்கு என்ன கிடையாது? இப்போ குழந்தை இல்லை. வசனத்தில் வாசித்தோம், அவர்களுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. நீங்கள் வேதத்திலே பார்க்க முடியும், குழந்தை என்பது கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் எல்லோருக்கும் தெரியும், சங்கீதம் 127 4வது வசனம் சொல்லுகிறது, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிற
இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் நீங்க பாருங்க, இந்த ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வசனம் சொன்னாலும் இதை உபாகமத்தின் புத்தகத்திலே, உபாகமம் 7வது அதிகாரத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் 7 13 14 வசனத்தை வாசிப்போம். உபாகமம் டியூட்ரானமி 7:13-14. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி, பாருங்க ஆண்டவர் சொல்கிறார், உன் கர்ப்ப கனியையும் உன் நிலத்தின் கனிகள் ஆகிய உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். உங்களுக்குள்ளும் உள்ளும் ஆணிலாகிலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் குழந்தைகள் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த இடத்துல வரும்போது ஆண்டவர் அதை உறுதிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆணாகிலும் பெண்ணாகிலும் என்ன கிடையாதா? மலடு கிடையாது. அப்ப என்னன்னா, எல்லா குடும்பத்திலும் என்ன உண்டாகும்? பிள்ளைகள் உண்டாகும். இஸ்ரவேலில எல்லா குடும்பத்திலும் என்ன உண்டாகும்? பிள்ளைகள் உண்டாகும். இதே உபாகமம் 28வது அதிகாரத்திற்கு திருப்புங்கள். முதல் வசனத்தை வாசிப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள உன்னை மேன்மையாக வைப்பார். 4வது வசனம், மீண்டும் ஆண்டவர் சொல்கிறார், உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியையும் பெருக்கமும் உன் மிருக ஜீவனின் பலனும். மீண்டும் ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார், நிச்சயமாய் நான் பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அதே அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிங்க. உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் கனியிலும். இப்ப பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுந்தரம். அதை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் என்ன செய்கிறார்? அதை வசனத்தை கொண்டு உறுதிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவராகிய கர்த்தர் உறுதிப்படுத்தினா என்ன உண்டாகணும்? அது நிறைவேறணும். ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னா என்ன ஆகணும்? நிறைவேறணும். பெரும்பாலும் நீங்க பார்க்கும் பொழுது எங்கு ஆசீர்வாத குலைச்சல் வரும்னு கேட்டீங்கன்னா, வேதத்தின் பிரகாரம் எந்த இடத்திலே ஆசீர்வாதம் குலைச்சல் வருகிறது என்று பார்க்கும் பொழுது, எப்பொழுது நாம் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஆசீர்வாதம் தடைப்படும். அந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் தடைப்படும். இங்கு பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்துகிறார், என்ன, நான் உங்களுக்கு பிள்ளையை கொடுப்பேன். மீண்டும் மிருக ஜீவன்கள் உன் குடும்பத்தில் எல்லாமே ஆசீர்வாதமாய் இருக்கும், ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று ஆண்டவர் காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவ்வளவு வாக்கு கொடுத்த ஆண்டவர் இந்த குடும்பத்தில் ஆசீர்வாத குலைச்சலுக்கான எந்த ஒரு காரியமும் இல்லை. நம்ம எதுவும் அவங்களுக்கு ஆசீர்வாத குலைச்சலுக்கான ஏதாவது காரணத்தை கண்டுபிடிக்க முடியுமா என்றால் ஒன்றும் அங்கு கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் பரலோகமே என்ன செய்து விட்டது? அவர்களை குறித்து சாட்சி கொடுத்து விட்டது. அவர்கள் நீதிமான்கள், கர்த்தர் சொன்ன எல்லா கற்பனைகளின்படியும் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள் என்று. இப்ப நீங்கள் பாருங்க, நீதிமான்களாய் இருந்தாலும் நீதிமான்களாய் வாழ்ந்தாலும் அவர்களுக்குள்ள என்ன இருந்தது? ஏதோ ஒரு குறை இருந்தது. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தடைப்பட்டு காணப்படுகிறது. அந்த இடத்துல என்ன காணப்படுகிறது? ஆசீர்வாதம் குலைச்சல் காணப்படுகிறது. மீண்டும் லூக்காவுக்கு திருப்புவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்திற்கு நேர மீண்டும் அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். அவர்கள் இருவரும், முதலாவது பாருங்க, அவர்கள் இருவரும் கணவனும் மனைவியும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளையும்
2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிற. ஒன்று கற்பனைகள், இரண்டாவது நியமங்கள். முதலாவது என்ன சொல்லியிருக்கிறார்? கற்பனைகள். பாருங்க, இந்த வேதத்தை நாம் அப்படியே கீழ்ப்படுகிறோம் என்றால் எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன்? யாரும் செய்ய, என்னோட இன்க்ளூடிங் என்னோட தான் சேர்த்து சொல்றேன். நாம் அப்படியே கீழ்ப்படிவது கிடையாது. ஆனால் சகரியாவும் எலிசபெத்தும் கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியே வாழ்ந்தார்கள். ஆண்டவராகிய கர்த்தர் எத்தனை கற்பனைகளை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு? 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுத்தார். இந்த 10 கற்பனைகளை ஆண்டவர் கொடுக்கும்போது எங்க கொடுத்தார்? யாத்ராகமத்தில் கொடுப்பார். ஆனால் உபாகமத்திற்கு வரும்பொழுது இந்த 10 கற்பனைகள் 613 அவர்கள் மாற்றி விடுவார்கள். எவ்வளவு? 613 10 அவர்கள் என்ன செய்வார்கள்? மல்டிப்ளை செய்து 613 கற்பனைகளாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். அப்போ சகரியாவும் எலிசபெத்தும் எத்தனை கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறார்கள்? 613 கற்பனைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். இந்த 613ல் 365 கற்பனைகள் செய்யக்கூடியவைகள். கர்த்தர் சொல்லுவார்ல, இதெல்லாம் நீ செய்யணும். அதுல எத்தனை? அதுல 613ல் 365 கர்த்தர் செய்ய சொன்னவைகள். 248 செய்யக்கூடாதவைகள் என்று ஆண்டவர் சொன்னது. அது ஆண்டவர் சொன்ன எத்தனாவது? அது 248 ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்னது. அப்ப மொத்தம் எத்தனை கற்பனைகள்? அது அதுல எத்தனை செய்யக்கூடாது? 365 செய்யக்கூடியவைகள், 248 செய்யக்கூடாதவைகள். அப்போ 613 கற்பனைகளிலே அவர்கள் என்ன செய்தார்கள்? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை என்பது என்ன, எப்படி இருக்க வேண்டும் என்றால், கீழ்ப்படிதலின் முதலாவது எப்படி இருக்க வேண்டும்? கீழ்ப்படிதலோடு தொடங்க வேண்டும். சகல கற்பனைகள் 613 கற்பனைகள். அது மாத்திரமல்ல, இரண்டாவது வாசித்தும் நியமங்கள். முதலாவது கற்பனைகள், இரண்டாவது என்ன சொல்லுகிறது? நியமங்கள். இந்த நியமங்கள் என்றால் என்னவென்றால், ஆசாரியர், இந்த சகரியா குறித்து என்ன சொல்லப்படுது? ஆசாரிய குடும்பம். இந்த ஆசாரிய குடும்பம் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று அவர்களுக்கென்று தனி பிரமாணம் உண்டு. யாருக்கு? ஆசாரியர்களுக்கென்று. ஆசாரியர்கள் யாரும் தெரியல உங்களுக்கு? பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்னா யாரு? பிரீஸ்ட். அவங்கள பிரீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா நம்ம சொல்லும் இந்த கேத்தலிக் சர்ச் எல்லாம் பார்ப்போம், பார்த்தீங்களா? அந்த அங்கி அந்த மாதிரி இருப்பாங்க அவங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இவங்கெல்லாம் போதகர்லாம் பிரீஸ்ட் அப்படிதான் இருப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் அப்படிதான் போடுவாங்க. ஆல்மோஸ்ட் சிமிலரா அப்படிதான் இருக்கும். இவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்களுக்கென்று ஒரு தனி பிரமாணமே உண்டு. என்ன அது பிரமாணம்? அது எத்தனை பிரமாணம் என்றால் 4000 நியமங்கள். எத்தனை நியமங்கள்? 4000 நியமங்கள். எத்தனை கற்பனைகள்? 613 அவர்கள் மாற்றி, இந்த 613 பொதுவா எல்லா ஜனங்களும் கடைபிடிக்க வேண்டியது, இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் கடைபிடிக்க வேண்டியது. ஆனால் நியமங்கள் யாருக்காக கொடுக்கப்பட்டது என்றால் ஆசாரிய குடும்பத்திற்கு, அதாவது ஆசாரியனுக்காக, அவனுடைய குடும்பத்திற்காக கொடுக்கப்பட்ட. எத்தனை நியமங்கள்? 4000 நியமங்கள். அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களா? குற்றமற்றவர்களாய். உலகமும் அவர்களை குற்றப்படுத்த முடியாது, கர்த்தரும் அவர்களை என்ன செய்ய பண்ண முடியாது, அந்த குடும்பத்தை குற்றப்படுத்த முடியாது. இப்படி வாழ்ந்த இந்த குடும்பத்திற்கு என்ன இல்லை? நான் சொன்ன உங்களுக்கு ஏற்கனவே, ஒரு ஆசீர்வாத குலைச்சல் என்பது எங்கே உண்டாகும் என்றால், நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படியில்னா ஆசீர்வாத குலைச்சல் ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் இவர்கள் வாழ்க்கையில அப்படி அல்ல. ஆசீர்வாத குலைச்சல் என்று ஒன்றுமே சொல்லும்படியாக ஒன்றுமே இல்லை அங்கு. ஆனாலும் இவருடைய வாழ்க்கையிலே என்ன உண்டாகி இருக்கிறது? குழந்தை இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா? இந்த சம்பவத்தின் போது, இந்த சம்பவம் எழுதப்பட்டது பார்த்தீங்களா? இந்த சம்பவத்தின் போது சகரியாவுக்கு என்ன வயது இருக்கும் தெரியுங்களா? ஏறக்குறைய சகரியாவின் வயது 80 இருக்கும் என்று வேத வல்லுநர்களின் கருத்து. எத்தனை வயது இருக்கும்?
சகரியாவுடைய வயது 80, ஏறக்குறைய, அதை எக்ஸாக்டா இல்ல, ஏறக்குறைய 80 வயதா இருக்கும் என்று வேத வல்லுநர்களுடைய கருத்து. இந்த 80 வயதிலே அவர்களுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாமல் இருக்கிறது. 80 வயது வரையிலே கர்த்தரிட்ட சகல கற்பனையின்படியே அவர்கள் வாழ்க்கை அமைந்தது. சரிங்களா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 3வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அவர் சகலத்தையும் 3:11 பிரசங்கி, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே, சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். போதுங்க. அப்ப இந்த குடும்பத்திற்கு அவர் நேர்த்தியாய் எப்பொழுது செய்திருக்க வேண்டும்? வசனம் சொல்லுது சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து. அப்ப இந்த குடும்பத்திற்கு நேர்த்தியாய் அவர் எப்பொழுது செய்திருக்க வேண்டும்? எப்பொழுது அவர்களுக்கு திருமணம் நடந்ததோ அப்பொழுதே அந்த குடும்பத்தில் என்ன கொடுத்திருக்க வேண்டும்? ஆண்டவர் குழந்தையை கொடுத்திருக்க வேண்டும். இப்போது அவர்களுக்கு எத்தனை வயது ஆகிவிட்டது? 80 வயது வரை ஆகிவிட்டது. சரிங்களா? இவர்கள் இன்னொரு பக்கம் இவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஒரு பக்கம் தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான சாட்சி உள்ள நீதிமான்களா இவர்கள் வாழ்கிறார்கள். இன்னொரு பக்கம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்கள். அடுத்ததாக என்ன பண்ணுகிறாங்க? ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்த ஒரு மனிதன். மீண்டும் லூக்கா 1வது அதிகாரம் 5வது வசனத்திற்கு திருப்புங்க. யூதயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். போதும். சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன், அவனுடைய வேலை என்னவென்றால் ஆசாரிய ஊழியம், பிரீஸ்ட் வேலை அவன் செய்து கொண்டிருந்தான். அந்த நாட்களிலே நீங்கள் பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 24,000 பிரீஸ்ட் இருந்தார்கள். எவ்வளவு? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நாட்களிலே ஏறக்குறைய எத்தனை பிரீஸ்டுகள் இருந்தார்களா? 24,000 பிரீஸ்டுகள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லாரும் யார்தான்? பிரீஸ்ட் தான். சரி, இந்த 24,000 பேருக்கும் எப்படி ஊழியம் கிடைக்கும்? ஒரு 24,000 பேர் தான். ஒரே ஒரு ஆலயம், ஒரே ஒரு தேவாலயம், சாலமோனுடைய தேவாலயம். 24,000 பேருக்கு எப்படி அந்த இடத்துல பிரீஸ்ட் வேலை கிடைக்கும்? இவர்கள் என்ன செய்வார்களாம்? அதாவது வயதிலே மூத்தவர்கள். சீட்டு வந்து பொதுவா போடுவது கிடையாது. இருக்கிற அந்த டீம்ல வயசானவங்கள ஒரு 3 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டு, இப்போ நான் சகரியாக்க சொன்னால எத்தனை வயதுன்ட்டு 80, ஏறக்குறைய அந்த மாதிரி 80 வயதுல இருக்கிறவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டு சீட்டு போட்டு அதிலே வந்து என்ன பண்ணுவார்கள்? 3 பேரை 3 வேலைக்காக தெரிந்தெடுப்பார்கள். ஆசாரியர்களுடைய வேலை என்னவென்றால், அவருடைய வேலை எங்க நடக்கும்? தேவாலயத்துல எங்க? பரிசுத்த ஸ்தலத்திலே அவருடைய வேலை. ஜனங்கள் எங்க இருப்பார்கள்? ஆசாரிப்பு கூடாரத்திலே, பிரகாரத்திலே இருப்பார்கள். யாரு? பிரீஸ்ட். இவர்கள்லாம் எங்க வருவாங்க? ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்து வரையிலும் அவர்களுக்கு அலௌட். பிரதான ஆசாரியனுக்கு எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போக முடியும். இவர் வந்து வெறும் ஆசாரியர் தான், இவர் பிரதான ஆசாரியர் கிடையாது. 3 பேருடைய சீட்டை போட்டு யாரு? பிரதான ஆசாரியன் 3 பேரை எடுப்பார், தேர்ந்தெடுப்பார். எதற்காக என்றால், பிரகாரத்திலே தேவ ஜனங்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே 3 காரியங்கள் இருக்கும். என்ன? குத்துவிளக்கு, சமூகத்தப்பு மேஜை, தூபபீடம். 3 காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில். என்ன? தூபபீடம், குத்துவிளக்கு, சமூகத்தப்பு மேஜை. இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இங்க ஒண்ணு இருக்கும். இதற்கு அப்படியே உள்ள போனீங்கன்னா மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 பேரை ஆண்டவர் என்ன பிரதான ஆசாரியர் என்ன செய்கிறார்? செலக்ட் பண்ணுகிறார். அதிலே இவருக்கு வந்த சீட் என்னவென்றால் தூபம் காட்டுகிற வேலை. என்ன வேலை அவருக்கு? இவருக்கு வந்த வேலை என்னன்னா தூபம் காட்டுகிற வேலை. அந்த வேலை தான் அவர் செய்யறாரு. இவர்களுக்கு ஊழியம் என்பது 1 வாரம் தான் அலவுடு. எவ்வளவு? ஒரே 1 வாரம் தான். 1 வாரம் சீட்டு விழுந்து அன்னிலிருந்து 1 வாரம், 1 வாரம் முடிஞ்சவனே ரிட்டையர்மெண்ட். அவங்களுக்கு அது முடிஞ்சவனே என்ன? அவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க எங்க வரக்கூடாது? மீண்டும் இந்த பக்கம் வரக்கூடாது, தேவாலயத்து பக்கமே வரக்கூடாது. அவங்க முடிஞ்சிச்சு. அவர்களுக்கு போக வேண்டிய எல்லா பணமும், அதாவது அவங்களுக்கு இந்த நம்ம சொல்லும் பார்த்தீங்களா காணிக்கை, எல்லாம் அது போய்விடும். ஆனால் மீண்டும் அவர்கள் எங்கே வரக்கூடாது? இங்க. ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் ரொட்டேஷன் வர வேண்டும் என்பதற்காக இந்த முறைமையை அவர்கள் வைத்திருந்தார்கள். இந்த இடத்துல இந்த முறைமையை ஏற்படுத்தினது யாருன்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் 1 நாளாகமும் 24 எழுதி வச்சுங்க. 1 நாளாகமும் 24வது அதிகாரத்திலே தாவீது என்ன பண்ணார்னா,
24 பிரிவுகளாக, ஒவ்வொரு பிரிவிலும் 1000 பேரை பிரிப்பார் அவரு. 1 நாளாகமும் 24வது அதிகாரத்திலே தாவீது என்ன பண்ணுவாரு, 24,000 பேரை 1000 பேராக 24 குரூப்பா பிரிப்பாரு. அப்படி பிரித்து வைத்த அந்த தொகை தான் வருது. இந்த ஆசாரிய ஊழியத்தின் தொடக்கம் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆரோன். முதல் ஆசாரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, மோசேயுடைய மூத்த சகோதரன், மோசேயினுடைய மூத்த சகோதரனாகிய ஆரோன். ஆண்டவர் ஆரோனை அழைக்கவில்லை, ஆண்டவர் மோசையை தான் கூப்பிட்டாரு. ஊழியத்திற்கு யாரை தான் கூப்பிட்டாரு? மோசையை தான் கூப்பிட்டார். ஆனால் மோசே என்ன சொன்னார்? ஆண்டவரே, நான் திக்குவாயன், எனக்கு ஊழியம் பண்றதுக்கு அப்படி ஏமாத்தலான்னு பார்த்தாரு. பட் ஆண்டவர் விடவில்லை. என்ன செய்தார்? ஆண்டவர், உன்னுடைய சகோதரனை நான் உனக்கு துணையாக அனுப்புகிறேன் என்று யாரை அனுப்பினார்? ஆரோனை. அதுதான் முதல் ஆசாரியன். ஆரோன் தான் முதல் ஆசாரியன். அவர்களுடைய சந்ததியாய் வந்ததுதான் இந்த 24,000 பேர். ஆனால் ஆரோனுக்கு எத்தனை பிள்ளைகள் என்றால் 4 பேர். எத்தனை பேரு? 4 பிள்ளைகள். 2 பேர் மரித்து போவார்கள் இளம் வயதில். ஏன் அப்படின்னா, அந்நிய அக்கினியை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வருவார்கள். அந்நிய அக்கினியை ஆலயத்திற்குள்ளே கொண்டு வரும்போது கர்த்தர் கொண்டு போட்டுருவார். யாரு? கர்த்தரே செய்வார். கர்த்தரே அவர்களை என்ன பண்ணுவார்? கொன்று போடுவார். அவருடைய பெயர் நாதாபும் அபியும். அவருடைய பேர் என்னன்னா நாதாப், அபியும். இன்னும் 2 பிள்ளைகள் தப்பிச்சிட்டாங்க அதுல இருந்து. யாருன்னு கேட்டீங்கன்னா, எலியாசர், இத்தமார். எலியாசரும் இத்தமாரும் தப்பிச்சிட்டாங்க. அவர்களை கொண்டு வந்த சந்ததி தான் 24,000 பேர். அந்த 2 பிள்ளைகளின் மூலமாய் சந்ததியாக வந்த ஜனனா எத்தனை பேரு? 24,000 ஆசாரியர்கள். சரிங்களா? இந்த ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவர், இதுல இருந்து வந்தவர் தான் யார்? இவரு சகரியா. அந்த வம்சத்தை சேர்ந்தவர் தான், அந்த வழியில வந்தவர் தான் யார்? இது ஆசாரியர். சரிங்களா? இப்போ சகரியாவுக்கு ஒரு சீட்டு விழுந்தது. என்ன வேலை அவருக்கு? தூப பீடத்தை, அதனுடைய ஊழியத்தை செய்ய வேண்டிய பொறுப்பு அவர். தூப பீடம் என்பது என்னவென்றால், நீங்கள் ஆசாரிப்பு கூடாரத்தில் வரும் பொழுது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா, லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பரிசுத்த மேஜை, சமூகத்து அப்பம் என்று சொல்வார்கள். 12 அப்பம் சுட்டு வைப்பாங்க அங்க. எத்தனை அப்பம்? 6 12 அப்பம். ஒவ்வொரு வாரமும் அது மாற்றப்பட வேண்டும். பழையதை எடுத்துட்டு புதுசை வைக்கிறது ஆசாரனுடைய வேலை. வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பழையதை அவர்கள் உள்ளே அமர்ந்து சாப்பிட்டு முடியும். அது குப்பையில் போடக்கூடாது, உள்ளே அமர்ந்து சாப்பிட வேண்டும். அந்த 12 எதற்கு அடையாளம் என்று சொல்லப்பட்டால், இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்டது. இதே ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குத்து விளக்கு இருக்கும். அவர்களுடைய வேலை என்றால், ஆசாரியன் நாங்க என்ன பண்ணுனா, அதுல எண்ணெய் ஊத்தி அது அணையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒரு வாரம் டே அண்ட் நைட் என்ன பண்ணவங்க, அதுல ஒலிவ எண்ணெயை ஊற்றி அணையாமல் அது எரியும்படியாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுல என்னன்னா, இப்ப நம்ம ஆலிவ் ஆயில் எங்க போய் அப்படி கடையில போய் வாங்கி வரோம் பாத்தீங்களா, ரெடிமேடா. அப்போ அப்படி அல்ல, அப்படி செய்யக்கூடாது. பச்சையான ஒலிவ காய்களை கொண்டு வந்து இடித்து பிழிந்த எண்ணெய் தான் எங்க கொண்டு வந்து ஊத்தணும்? ஆலயத்தில் கொண்டு வந்து ஊத்தணும். இது கட்டளை. இதை மீறி அவன் ஒண்ணு செஞ்சானா உள்ளவே செத்தான். ஆண்டவர் உள்ளவே கொண்டு போடுவார். இது அவ்வளவு கடினமான ஒரு பிரமாணம் ஆண்டவர் அப்ப வைத்திருந்தார். இது 3வது ஆசாரியனுடைய வேலை என்னன்னா, தூபபீடம். இந்த தூபபீடத்துல என்ன நடக்கும் என்றால், ஒரு ஸ்கொயர் இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும். இதுல சாம்பல், அது தூபத்தை போட்டு புகை ஏற்றுவாங்க. நம்ம சாம்பிராணி புகைன்னு சொல்றோம் பாத்தீங்களா, போட்டு அதே மாதிரி ஒரு இருக்கும். வெண்கலத்தினால், இங்க வெண்கல தங்கத்தினால் செய்யப்பட்ட அதுல என்ன செய்யப்படுவார்கள்னா, கந்த வர்க்கங்களை அதுல போட்டு என்ன பண்ணுவாங்க, 24 மணி நேரமும் அது என்ன செய்து கொண்டிருக்கும்? புகை மேலே எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். புகை நின்னவே ஆயிடக்கூடாது, நின்று விடக்கூடாது, எழும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். இந்த வேலையை தான் யார் பெற்றுக்கொண்டது என்றால், சீட்டு மூலமாக சகரியாவுக்கு கிடைத்தது. சரிங்களா? இப்ப சகரியா என்ன பண்ணுகிறார்? அவருடைய டைம் வரும்போது உள்ள வர்றாரு. எங்க வர்றாரு? இப்ப சர்ச்சு, இதுதான் ஆசாரிப்பு உடன் வச்சுங்க. இது மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க உட்காந்துக்கிற இடம் தான் எது? பரிசுத்த ஸ்தலம். இப்ப இந்த இடத்துல அந்த தூபபீடம் இங்க இருக்கும், குத்துவிளக்கு இங்க, பரிசுத்த சமூகத்து மேஜை அப்பம் இங்க இருக்கும். நேரா அவர் வருவாரு. அவர் வரும்பொழுது கையோட எண்ணெய் கொண்டு வர வேண்டும் என்றால், அதுல இருக்கிற பழைய சாம்பல் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் முதல்ல எடுக்கணும். எடுத்துட்டு புதிதாக அவர் கொண்டு வருகிற அந்த கந்த வர்க்கங்களை இட்டு என்ன செய்ய வேண்டும்? மீண்டும் சாம்பிராணி அந்த கந்த வர்க்கங்களை இட்டு தூபத்தை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும்.
இந்த புகையானது எங்க போகும்னா அப்படியே பக்கத்துல ஒரு ஸ்கிரீன் இருக்கும், திரைச்சீலை, வீல் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் வெயில. அதற்குள்ள என்னவென்றால் மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த புகை எங்க போகும்னா அதுக்குள்ள போகுது. அங்க காரிருளே வாசம் செய்கிற கர்த்தர்னு கேட்டுக்கிறீங்களா வசனம்? நான் எங்க வாசம் பண்ணுவேன்? காரிருளே வாசம். அதுதான் இந்த புகை அங்க போகும்பொழுது கர்த்தர் அங்க எங்க வாசம் செய்வார்? மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆண்டவர் வாசம் பண்ணுவார். சரிங்களா? பிரதான ஆசாரியன் மாத்திரம் தான் எங்க போக முடியும்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியும். ஆசாரியனுடைய வேலை இது வரலாம் தான். எங்க அவனுக்கென்று ஒரு லிமிட் இருக்குது, அந்த பரிசுத்த ஸ்தலத்தோட நிக்கணும், அவ்வளவுதான். இப்போ சகரியாவுக்கு கிடைத்த அந்த வேலையின்படி அவர் என்ன பண்ணுகிறார்? கந்த வர்க்கங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு எங்கே வருகிறார்? இப்போ உள்ளே கடந்து வருகிறார். சரிங்களா? இன்னொரு காரியம், இப்போ ஒரு ஆசாரியன் வருகிறார். சகரியாவை எடுத்துக்கல, சகரியா வருகிறார். சகரியாவுக்கு துணைக்கு யாரும் வரக்கூடாது. சகரியாவுக்கு துணை வேற யாரும் அந்த 3 பேர் தான். சீட்டு போட்டு சீட்டு 6 பேருக்கு விழுந்ததோ அவங்க 3 பேருக்கு தான் அந்த வேலை. சகரியா துணைக்கு இல்ல, இத்தனை 1000 ஆசாரியர்கள் இருக்கிறாங்களே, நான் போய் ஹெல்ப் பண்ணலாம் போனா அவனை கொண்டு வர ஆண்டவர். ஆனால் சகரியா யாரை கொண்டு வரலாம் தெரியுங்களா? தன்னுடைய பிள்ளையை கொண்டு வரலாம். தன்னுடைய சந்ததியில் இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு வர முடியும். ஆனால் வேறொரு ஆசாரியன் அவனுக்கு ஹெல்ப்புக்கு வர முடியாது. அவனுடைய சொந்த பிள்ளை யார் என்ன பண்ணலாம்? சகரியாவுக்கு ஹெல்ப்புக்கு வரலாம். ஆனால் இப்போ என்ன பண்ற, 80 வயதுல அவர் என்ன பண்ணுகிறார்? அவரு கரண்டி, அந்த முள் கரண்டி கூட எதுக்கு? சாம்பல வாடுறதுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்க, 80 வயதுல அவர் எதை சுமந்து கொண்டு வருகிறார்? அந்த சுமக்க முடியாத அந்த வயதில எதெல்லாம் சுமந்து கொண்டு வருகிறார்? யாருக்கு? ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படியாக உள்ளே வருகிறார். உள்ளே வந்த அந்த சகரியாவுக்கு எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும்? உள்ளே வந்த அந்த சகரியாவுக்கு எத்தனை கேள்விகள் இருந்திருக்கும்? எத்தனை நிந்தைகளை அவன் சுமந்திருப்பான். ஏன் அப்படின்னா, சகரியா நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. சகரியா நீதிமான் என்று வசனம் சொல்லுகிறது. ஒரு நீதிமானுக்கு, அதாவது இஸ்ரவேல் சந்ததியில, இஸ்ரவேல் கோத்திரத்துல ஒருவருக்கு பிள்ளை இல்லைன்னா என்ன தெரியுங்களா? அவருடைய பார்வையிலே அவன் சபிக்கப்பட்டவன். இஸ்ரவேல் சந்ததியில ஒருவருக்கு, ஒரு குடும்பத்திற்கு பிள்ளை இல்லை என்றால் அது சபிக்கப்பட்ட குடும்பம். இப்போ இவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்கிறார்கள். என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய வேலையை செய்கிறார்கள். ஆனால் சாபத்தை சுமந்து கொண்டு. ஆனால் உண்மையா அவர்கள் சாபத்தை சுமந்து கொண்டு செய்கிறார்கள் என்றால் இல்ல. உலக பார்வையில எப்படி அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள்? உலக பார்வையில சபிக்கப்பட்டவர். ஏன் அப்படின்னா, குழந்தை இல்ல. என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த கேடுக்கு குழந்தை இல்ல, இது என்ன பண்ணுது? இது ஆண்டவருடைய ஊழியம் செய்து. இது நம்ம சொல்றோம், கேட்டு இருக்கிறோம், பாத்தீங்களா? என்ன சொல்லுவாங்க? இந்த கேடுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது, குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனா இது என்ன பண்ணுது? இது ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது. இது உலக பார்வையில். யாருடைய பார்வையில? உலகம் நம்மை நிந்திக்கும். மனுஷன் முகத்தை பார்த்து நியாயம் தீர்ப்பான். மனுஷன் என்ன பண்ணுவான்? முகத்தை பார்த்து நியாயம் தீர்ப்பான். ஆனால் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. கர்த்தர் எதை பார்க்கிறார்? இருதயத்தை பார்க்கிறார். கர்த்தரிடத்திலிருந்து சாட்சி ஏற்கனவே வாங்கிட்டாங்க இவங்க. என்ன? இவர்கள் நீதிமானின் குடும்பம். சகல கற்பனையின்படியும் நியமங்களின்படியும் ஒன்று கூட குற்றப்படுத்த முடியாத ஒரு குடும்பம் இந்த குடும்பம். ஆனால் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவன் உள்ளே வரும்பொழுது, யார் உள்ளே வரும்போது தெரியுங்களா? அந்த 3 ஆசாரியர்கள் பிரகாரத்தில் இருந்து பரிசுத்த ஸ்தலத்திற்குள் வரும்பொழுது அங்க யார் தெரியுங்களா நின்று இருப்பாங்க? 1000 கணக்கான, லட்சக்கணக்கான ஜனங்கள் வெளியிலே காத்து கொண்டிருப்பார்கள். எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் சகரியாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க? எத்தனை பேர் எத்தனை காரியங்கள் சகரியாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க? இது உள்ள போது கேளுது. என்ன இல்ல, சபிக்கப்பட்டவன் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறான். என்ன? கர்த்தர் கர்த்தர்னு ஓடுனா, கர்த்தர் கர்த்தர் என்று வாழ்ந்தான். குடும்பத்தில் என்ன போ? சாபம். குடும்பத்தில் என்ன போ? சாபம். இது எங்க, யார் பார்வையில்? இது உலக பார்வையில். உலக பார்வையில சாபம்.
ஆனால் சகரியா எவ்வளவு கேட்டிருப்பாருங்க. அவர் காதுக்கு நிறைய கேட்டிருப்பாரு. நேரடியா சொல்லி இருப்பாங்க, மறைமுகமா சொல்லி இருப்பாங்க, எல்லாத்தையும் சகரியா கேட்டிருப்பார். ஆனாலும் ஆண்டவர் மீது வைத்த அந்த அன்பு சகரியாவுக்கு ஒரு நாளும் மாறவில்லை. உலகம் என்னை நிந்தித்தாலும், உலகம் என்னை வேதனைப்படுத்தினாலும், உலகம் என்னை குற்றப்படுத்தினாலும், என் ஆண்டவருக்காய் நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் வாழ்வேன் என்ற அந்த தீர்மானம் எடுத்தான் பார்த்தீங்களா, அது அவனை இந்நாள் வரையிலும் நிறுத்தி வைத்திருக்கிறது. அல்லேலூயா. சகரியாவை ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு நாளும் விட்டு கொடுக்கல. ஒரு சில வேளையிலே நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அனுமதிப்பார் ஒரு சில காரியங்களை. சகரியாவுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில வேற ஏதாவது ஆண்டவர் அனுமதித்திருப்பார். ஆண்டவருடைய ஊழியத்தை ஒருவேளை நீங்கள் செய்திருக்கலாம், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம். எதுவாய் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், மனைவியின் வாழ்க்கையிலோ கணவன் வாழ்க்கையில ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், பிள்ளையின் வாழ்க்கையில ஒன்றை அனுமதிக்கிறார் என்றால், ஒருவேளை உலகம் உங்களை சபித்தவர்கள் என்று சொல்லும் அதை பார்த்துவிட்டு, ஒருவேளை பலகீனமா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அதை பார்த்த உலகம் உங்களை என்ன சொல்லும்? குற்றப்படுத்தும். என்ன? சபிக்கப்பட்டவன் வேலையை செய்கிறான் பார் ஆண்டவருடைய, இவனே குடும்பம் சரியில்லாமல், இவன் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, இவன் போய் ஆண்டவருக்கு என்ன பண்ணுகிறான், இப்போ ஊழியம் செய்கிறான் என்று உலகம் நம்மை குறித்து கீழ்த்தரமாய் பேசும். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே அது வேற. ஆண்டவருடைய பார்வையிலே அது வேற. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சகரியா என்ன தவறு செய்தார்? வசனம் சொல்லுகிறது, நீதிமான், சகல கற்பனைகளின்படியும் நியமங்களின்படியும் வாழ்ந்தான். அப்ப சகரியா செய்தது என்ன? ஏன் ஆண்டவர் அவன் குடும்பத்தில் அதை அனுமதித்தார்? நாம் ஒரு சில காரியங்களை நம் குடும்பத்திலே வேதனையோடு சுமந்து கொண்டிருக்கலாம். ஒரு சில காரியங்களை வேதனையோடு நாம் அதாவது பார்த்து நடந்து அனுதினமும் நமக்கு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கும். சகரியா வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணம் நமக்கு. அல்லேலூயா. சகரியா ஒரு தப்பும் பண்ணல. வசனம் சாட்சி சொல்லுது, அவன் நீதிமான். ஒரு கற்பனையும் ஒருவரும் அவனால ஒருவராலும் குற்றம் சாட்டப்பட முடியாது அவர்களே. ஆனாலும் என்ன, ஒரு சில காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையிலே அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில அனுமதிப்பார். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இங்குதான் நாம் மிகவும் கவனமா இருக்க வேண்டும். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே குத்துகிற மாதிரி வருகிறது என்றால், வேதனைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது என்றால், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்திற்கு காரணம். அது அந்த இடத்துல ஆண்டவர் அதை வைத்து என்ன செய்ய போகிறார் என்றால், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திலே கொண்டு வர விரும்புகிறார். ஆமென். இங்க பாருங்க, ஒரு சில காரியங்களை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஒரு சில காரியங்களை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஒருவேளை நீங்கள் பாவம் செய்திருக்க மாட்டீர்கள், ஒருவேளை நீங்கள் காரணமாய் இருக்க மாட்டீர்கள். நீங்கள் அநேக முறை கேட்கலாம், ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய குடும்பத்திலே இந்த பிரச்சனை, ஏன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த பிரச்சனை? ஆண்டவர் பதிலே கொடுக்க மாட்டார். ஒன்றை நீங்கள் யோசித்து பாருங்க. 80 வயது சகரியாவுக்கு எத்தனை வயதிலே திருமணம் ஆனது என்று வசனம் சொல்லல. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? 80 வயது வரையிலும் அவன் எப்படியாய் வாழ்ந்தானா? சாட்சி உள்ள ஒரு மனிதன். இத்தனை வயது வரையிலும் கொஞ்சம் யோசித்து பாருங்க, எத்தனை ஜபம் சகரியா பண்ணிருப்பாரு, எத்தனை ஜபம் சகரியா பண்ணிருக்க கூடும். சகரியா ஜெபித்து அநேகர் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். சகரியா ஜெபித்து அநேகருக்கு ஆசீர்வாதம் உண்டானது. ஆனால் யாருக்கு இல்ல? சகரியா வாழ்க்கையில இல்ல. அவன் எத்தனை முறை ஜெபித்து இருக்க கூடும், எவ்வளவு கண்ணீர் வடித்திருக்க கூடும். ஒரு ஏறக்குறைய நம்ம ஒரு 40 ஆண்டுகள் வச்சுக்கோமே, 40 வயதில திருமணம் ஆகியிருந்தாலும் 40 ஆண்டுகள் எவ்வளவு கண்ணீர் வடித்திருப்பார். ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டிருப்பார். அவருடைய ஆண்டவருடைய வேலையை செய்யும் ஆண்டவரே, உம்முடைய வேலையை செய்கிறேன், ஏன் என் குடும்பத்திலே இந்த ஆசீர்வாதம், இந்த தடை காணப்படுகிறது, ஏன் இந்த பிரச்சனை என் குடும்பத்திலே, ஏன் இந்த எத்தனை முறை அழுதிருக்க கூடும். குடும்பமாக அழுதிருப்பார்கள், கணவன் மனைவியாக அழுதிருப்பார்கள், எத்தனை முறை ஜெபித்திருப்பார்கள். ஆனால் ஒரு ஜெபத்திற்கும் என்ன வரல? பதில் வரல. எல்லா கண்ணீருக்கும் கண்ணீர் வடித்திருப்பார், நிச்சயமாய் கண்ணீர் வடித்திருப்பார்கள்.
அதாவது உலகம் சொல்லுகிறது எல்லாம் கேட்டு விட்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது நம்மள ஒரு காரியத்தை வந்து நம்மளை நம் காதார கேட்கும்படியா நம்மை குற்றப்படுத்துகிறார்கள். எவ்வளவு வேதனை வரும் நமக்கு. நாம் எங்க போவோம்? அடுத்ததாக ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கொட்டி தீர்த்துருவோம். ஆண்டவரே, நான் பண்ணாததற்கு என்னை இப்படி குற்றப்படுத்துகிறார்களே. இப்படி இந்த சகரியா பல விதத்திலே அழுதிருக்க கூடும், நிச்சயமாய் அழுதிருக்க கூடும். இப்ப பாருங்க, இப்ப அவருக்கு சான்ஸ் கிடைக்குது. எங்க இதுவரையிலும் சான்ஸ் கிடைக்காத அவருக்கு தேவ ஆலயத்திற்குள்ளாய் போகும்படியாய் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எல்லாவற்றையும் ஏந்தி கொண்டு அந்த வயதான காலத்திலே துணைக்கு யாரும் இல்லை அவருக்கு. என்ன இல்லை யாருக்கு? இப்போ துணைக்கு ஒருவேளை மற்ற 2 பேருக்கும் பிள்ளைகள் இருந்திருக்க கூடும். அவர்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் வந்திருப்பார்கள். சகரியாவுடைய நிலைமை யோசித்து பாருங்க. அப்படியே அது முன்னாடி கொஞ்சம் கொண்டு வாங்க. தனி மரமாய் தனித்து விடப்பட்டவனாய் உள்ளே வரும்போது எவ்வளவு கண்ணீரோடு வேதனையோடு வந்திருப்பான். கண்ணீரோடு வேதனையோடு, ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்கிறேன், ஏன் என் குடும்பத்தில் பிரச்சனை? எனக்கு துணை இல்லையே, ஏன் காரணம்? நான் என்ன பாவம் செய்தேன்? இதற்கு காரணம் கர்த்தரும் அல்ல, இதற்கு காரணம் யாரும் அல்ல, சகரியா குடும்பமும் அல்ல. ஒன்றே ஒன்றுதான், தேவ திட்டம் நடுவில் வருகிறது. என்ன வருகிறது? தேவ திட்டம் நடுவிலே வருகிறது, அவர்கள் வாழ்க்கையில கடந்து வருகிறது. தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தை கொண்டு, உங்கள் பிள்ளைகளை கொண்டு, உங்கள் கணவன் மனைவியை கொண்டு தேவ திட்டம் நிறைவேற வேண்டும் என்றால் சுமக்க வேண்டியதை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஒரு சில வேளையில் நாம் கர்த்தரை பார்த்து கேட்போம், ஏன் என் குடும்பத்தில் இது பிரச்சனை ஆண்டவரே? ஏன் என் குடும்பத்திலே இப்படி தொடர்ந்து பிரச்சனை? உம்முடைய ஊழியத்தை செய்தேன் அல்லவா, உடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் அல்லவா, ஏன் பிரச்சனை? கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆனால் அநேக வாக்குத்தத்தங்களை கேட்டிருப்பீர்கள். அநேக குடும்பத்தை குறித்து ஆண்டவர் அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லியிருப்பார். ஒன்று நிச்சயம், இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வடிக்கிற கண்ணீர், நீங்கள் ஜெபித்த ஜெபம் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. ஒன்றும் என்ன ஆகுவதில்லை? மறக்கப்படுவதில்லை. ஆண்டவரே, நீங்கள் கேட்டிருப்பீர்கள், ஏன் ஆண்டவரே என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனை? ஏன் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த பிரச்சனை? ஏன் கணவனுக்கு பிரச்சனை? ஏன் மனைவிக்கு பிரச்சனை? ஏன் பிள்ளைக்கு பிரச்சனை? தொடர்ந்து ஏன் இந்த பிரச்சனை எங்களை தொடர்ந்து பிடித்துக் கொண்டு வருகிறது? வடிக்காத கண்ணீர் கிடையாது, ஜெபிக்காத ஜெபமும் கிடையாது. ஏனென்றால் உங்கள் குடும்பத்திலிருந்து தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். தேவ திட்டம் உங்கள் குடும்பத்திலிருந்து நிறைவேற வேண்டும் என்றால் சுமக்க வேண்டியதை நீங்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். அதனால கர்த்தர் உங்களை கைவிட்டார்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தர் உங்களை புறக்கணித்து விட்டார் என்ற அர்த்தம் அல்ல. உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறது. உங்களுடைய ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? உங்கள் ஜெபம் இன்னும் உறுதியாக தான் இருக்கிறது. நீங்கள் சுமக்க வேண்டியதை சுமந்துதான் ஆக வேண்டும். சகரியா லூக்கா 1வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து வாசிப்போம். இப்படியாக ஒரு நிமிஷம். இப்படியாக அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாய் போகிறான், பல கேள்விகளோடு, கண்ணீரோடு. இப்ப தூப பீடத்துக்கு முன்னாடி போய் நின்றாரு. அந்த தூபம் போடுவதற்கு முன்பதாக பார்த்து ஆண்டவரை கேட்டிருப்பார் ஒரு வார்த்தை, ஆண்டவரே இதற்கப்புறம் யார்? எனக்கு அடுத்தது யார் இந்த ஆசாரிய ஊழியத்தை என் குடும்பத்தில் செய்ய போகிறது? கேள்வி வரும்ல. ஆண்டவர் சொன்னார், உன் குடும்பத்தில் என்ன வருவதில்லை, மலடு இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். இதோடு எனக்கு என்னுடைய டர்ன் முடிகிறது. இப்போ என்ன முடிகிறது? என்னுடைய ஆசாரிய டர்ன் முடிகிறது. அடுத்ததாக நான் இங்கு வர முடியாது. அடுத்தது யார் தான் வர முடியும்? என் பிள்ளை தான் இந்த இடத்துல வர முடியும். இப்போ ஆனா எனக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லையே. யார் வரப்போகிறாங்க? இந்த ஊழியத்தை தொடர்ந்து யார் செய்ய போகிறார்கள்?
கேள்விகளோடு வருகிறான். அழுகையோடு தூபத்தை போடும் பொழுது, கேள்விகளோடு தூபத்தை போடும் பொழுது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. வாசிங்க 11வது வசனம். அப்பொழுது எப்பொழுது அவன் கண்ணீரையும் வேதனையும் பார்த்த ஆண்டவர், அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்ப பாருங்க, எத்தனை பேர் உள்ள இருக்கிறது? 3 பேர் இருக்கிறாங்க. எங்க பரிசுத்த ஸ்தலத்துல 3 பேர் ஆசாரிய வேலை செய்கிறார்கள். ஆனால் எங்கு தேவனுடைய தூதன் வந்தாரு? சகரியா கிட்ட வருகிறாரு. எங்க வருகிறாரு? சகரியா கிட்ட வந்து சொல்றாரு. வாசிங்க. அவனை கண்டு கலங்கி, இப்போது தூதன் என்ன சொல்றான்? தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. இவ்வளவு நாள் அழுத அழுகை, இவ்வளவு நாள் ஜெபித்த ஜெபம், கண்ணீரோடு இப்ப எங்க போகிறார்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் எங்க போய் நிற்கிறார்? தூபபீடத்திற்கு முன்பதாக நிற்கிறார். தூபம் போடும் பொழுது கேள்விகளோடு தூபத்தை போடுகிறார். ஊழியத்தை செய்யும் போது எப்படி செய்கிறார்? பல கேள்விகளோடு ஊழியத்தை செய்கிறார். ஆனால் அந்த ஊழியத்தை அவர் விட்டு கொடுக்கல. எனக்கு பிள்ளை கொடுக்கவில்லை, அந்த பிள்ளையின் ஆசீர்வாதம் எனக்கு கொடுக்கலன்றதுனால அவர் என்ன பண்ணல? ஊழியத்தை கைவிடல. அவர் தொடர்ந்து அந்த ஊழியத்தை உறுதியாய் செய்கிறார். அப்பொழுது பரத்திலிருந்து தூதன் இறங்கி வந்து அவனை பலப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? அவனுடைய பெயரை சொல்லி சொல்லுகிறார், சகரியாவே பயப்படாதே. சகரியா என்ற அந்த பேருக்கு அர்த்தம் தெரியுங்களா? சகரியா என்றால் அவனுடைய பெயருக்கு அர்த்தம் கர்த்தர் தன் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியான என்ன அர்த்தம்? அதுக்கு கர்த்தர் தன் நினைவில் வைத்திருக்கிறார். சகரியா என்ற பேருக்கு அர்த்தம் என்ன? கர்த்தர் தன் நினைவில் ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய நினைவில் யாரை வைத்திருக்கிறார்? சகரி. அதுதான் அவனுடைய அர்த்தம். கர்த்தர் தன் நினைவில் வைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் நீங்க பார்க்கும்போது 3 பேர் பேரு சேர்ந்து எழுதப்பட்டிருக்கும். யாரு? கணவன், மனைவி, பிள்ளை. 3 பேர் பேரும் சேர்த்து அந்த வசனத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு சொன்ன சகரியான என்ன பேரு? கர்த்தர் தன் நினைவிலே வைத்திருக்கிறார். எலிசபெத் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். எலிசபெத் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். சகரியான என்ன சொன்ன? கர்த்தர் தன் நினைவிலே வைத்திருக்கிறார். எலிசபெத் என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். யோவான் என்றால் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். என்ன யோவான் என்னது? கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். இப்ப இந்த 3ஐயும் சேர்த்து வாசிங்க. நான் சொன்னல, அதாவது எலிசபெத் சகரியான கர்த்தர் தன் நினைவில் வைத்திருக்கிறார். எலிசபெத் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். யோவான் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிறார். இது 3ஐயும் நீங்கள் சேர்த்து வாசிக்கும் பொழுது தேவன் உனக்கு சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் தன் நினைவிலே வைத்திருக்கிறார். அதாவது எலிசபெத் என்ன பேரு? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். தேவன் உங்கள் தனிப்பட்ட விதத்திலும் உங்களுக்கு குடும்பமாய் சொன்ன வாக்குத்தத்தங்களை தேவன் என்ன பண்ணியிருக்கிறாராம்? தன் நினைவிலே வைத்திருக்கிறார். யோவான் என்ன அர்த்தம் சொன்ன? கர்த்தர் கிருபையாய் அந்த வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு கிருபையாய் கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கிருபையாய் கொடுப்பார். அந்த 3க்கும் பெயருக்கு அர்த்தம் அதுதான். கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களையும் தேவன் தன் நினைவிலே வைத்திருக்கிறார். தேவன் அதை கிருபையாய் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சுமக்கிற எதுவாயினும், ஒருவேளை பலகீனமாய் இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில பலகீனமாய் இருக்கலாம், கணவனுடைய வாழ்க்கையில அல்லது மனைவியின் வாழ்க்கையில, பிள்ளைகள் எதுவாய் இருந்தாலும், நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் ஜெபித்த ஜெபம், இதற்கெல்லாம் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார். ஜெபித்த பொழுது ஆண்டவர் அநேக முறை உங்களோடு பேசியிருப்பார். அநேக ஊழியக்காரர்களை கொண்டு உங்களோடு இடைப்பட்டிருப்பார். அவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருடைய நினைவிலே இருக்கிறது. நீங்கள் ஜெபித்த எல்லா ஜெபங்களும் அவருடைய நினைவிலே இருக்கிறது.
நீங்கள் வடித்த எல்லா கண்ணீர்களும் அவருடைய நினைவிலே இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நாள் வரும், கர்த்தர் கிருபையாய் கொடுப்பார். அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் கிருபையாய் அதை உங்கள் வாழ்க்கையிலே கொடுப்பார். சரிங்களா? ஒருவேளை இந்த சகரியாவை போல நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போவீர்களானால் உங்கள் குடும்பத்திலே ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலிருந்து ஏதோ விசேஷித்தமானதை ஒன்றை வெளியிலே கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒன்றை விசேஷித்தமானதை கர்த்தர் உங்கள் குடும்பத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. யோவானே ஏதோ ஒரு குடும்பத்தில் ஆண்டவர் கொடுக்கல. யோவானே ஏதோ ஒரு குடும்பத்தில், ஆசாரியர் குடும்பத்தில் எத்தனை போய் கொடுக்கல. ஸ்பெஷலான குடும்பத்தில் ஸ்பெஷலான மகனை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருடைய பார்வையில யோவான் ஸ்பெஷல். ஆண்டவருடைய பார்வையில யோவான் யாரு தெரியுங்களா? ஸ்பெஷல். அந்த ஸ்பெஷலானது ஆண்டவருக்கு தெரியும். ஏதோ ஒரு குடும்பத்தில் கொடுத்தால் இது இப்படி வராது. பர்ஃபெக்டான ஒரு குடும்பத்தில் கொடுக்கும் பொழுதுதான் அந்த பிள்ளை பர்ஃபெக்டாக வளர்த்து கொண்டு வருவார்கள் என்று பரலோகத்திற்கு தெரியும். தாமதம் பண்ணினதற்கு காரணம் என்னவென்று கேட்பீர்களானால், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் தாமதம் பண்ணுகிறார் என்று நாம் சொல்லுகிறோம். தாமதத்திற்கு பின்பதாக ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் குடும்பத்தில் இருந்து ஒரு பர்ஃபெக்ட் ஆனதை ஆண்டவர் வெளியிலே கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. காலம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை. ஒரு சிலருக்கு திருமணமான புதிலே பிள்ளைகள் பெற்றுவிடும், குழந்தைகள் பிறந்துவிடும். ஒரு சிலர் காத்து கொண்டிருப்பார்கள். ஒரு சிலருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் செய்து கொடுப்பார். ஆனால் எல்லாவற்றுக்கும் பின்பதாக ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஆனதை உங்கள் குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்கு வெளியில கொண்டு வர வேண்டும். அதற்காக சுமக்க வேண்டியதை சுமந்துதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சுமக்க வேண்டியது நீங்கள் மரணம் வரை சுமக்க வேண்டியது அல்ல. மரணம் வரையில நீங்க சுமக்க போவது கிடையாது. சகரியா வாழ்க்கையில மரணம் வரையில அவர் சுமக்கல. ஒரு காலம் வந்து பிற்பதாக அது ஒரு நேரம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த நேரம்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டும், மனிதனாக பிறக்க வேண்டும். யோவானுடைய வேலை என்ன? கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வேண்டும். அதுதான் யோவானுடைய டாஸ்க். ஆண்டவராகிய கர்த்தர் வைத்த டாஸ்க். அதற்கென்று காலமும் நேரமும் வராதபடியினால் சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் என்ன உண்டானது? தாமதம் உண்டானது. எப்பொழுதும் ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. என் வாழ்க்கையில நான் அநேக சுமைகளை சுமக்கிறேன் என்றால், அநேக போராட்டங்களை நான் சுமக்கிறேன் என்றால், அநேக வேதனைகளை நான் சுமக்கிறேன் என்றால், ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒன்று அது உங்களுடைய மனைவியின் வாழ்க்கையா இருக்கலாம், கணவன் வாழ்க்கையா இருக்கலாம், பிள்ளையின் வாழ்க்கையா இருக்கலாம். யோவான் எப்படி பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டவனாய் காணப்பட்டானோ, நீங்கள் சுமக்கிற காரியங்களும் எதோடு சம்பந்தப்பட்டது? பரலோகத்தோடு சம்பந்தப்பட்டது. இன்னொரு பக்கம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நேரடியாக சம்பந்தப்பட்டது. யோவான் கர்த்தருக்கென்று வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக நேரடியாக சம்பந்தத்தோடு வந்த ஒரு மனிதன் அவன். யார் ஆண்டவரோடு நேரடியாக சம்பந்தத்தோடு வருகிறார்களோ, யார் பரலோகத்தோடு நேரடியான சம்பந்தத்தோடு வருகிறார்களோ, அந்த குடும்பத்திலே சுமைகள் அவர்கள் சுமந்துதான் ஆக வேண்டும். ஆண்டவரை பார்த்து ஒரு நாளும் கேட்டு விடாதீர்கள், ஆண்டவரே ஏன் என் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை? எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். சங்கீதம் 56:8 வாசிங்க. பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. நீங்கள் வடித்த கண்ணீர், நீங்கள் சுமக்கிறீங்களா சுமை, நீங்கள் செய்யாத தவற்றுக்கும் நீங்கள் செய்யாத பாவத்திற்கும் சுமந்து கொண்டிருக்கிற பலகீனமாய் இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், எதுவாய் இருக்கட்டும், சுமந்து கொண்டிருக்கிற உங்கள் சுமையின் ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை. துருத்தியிலே அவர் சேர்த்து வைத்திருக்கிறார். வசனம் சொல்லுகிறது, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ உண்டு. ஆண்டவர் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் கணக்கை வைத்திருக்கிறார்.
நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார்? கணக்கை வைத்திருக்கிறார். எதுவும் ஆண்டவருடைய பார்வையில கேட்கப்படலன்னு நினைக்காதீங்க. எல்லாம் ஆண்டவர் கேட்கிறார். எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் வடிக்கிற எல்லா கண்ணீரையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். துருத்தியிலே சேர்த்து வைக்கிறார். அல்லேலூயா. இதற்கெல்லாம் ஒரு நாள் உண்டு. இதற்கெல்லாம் என்ன உண்டு? ஒரு நாள் உண்டு. என்ன உண்டு? நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இவ்வளவு நாள் ஜெபித்த ஜெபங்கள், கண்ணீர்கள் எல்லாம் என்ன கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது? நீங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ, எதற்காக விண்ணப்பம் பண்ணீர்களோ, அது எல்லாம் என்ன உண்டாகும்? அதற்கெல்லாம் ஆண்டவர் முடிவை வைத்திருக்கிறார். நீங்கள் நம்பி, ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணி பார்த்தீங்களா? ஆண்டவரை நம்பி அவரிடத்துல வந்தீங்க பார்த்தீங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஒருவேளை நீங்கள் அப்படியாப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போவீர்கள் ஆனால், இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், இது உங்களால் உண்டானதல்ல, இது நீங்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய தவறும் அல்ல, உங்கள் குடும்பத்திலே தேவ திட்டம் நிறைவேற வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் வேதத்தில் ஒரு சம்பவத்தை வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே, இந்த பிறவி குருடன், பிறவியிலே குருடனாய் பிறந்தான். இவன் எப்படி பிறக்கும் போது அவன் எப்படிதான் பிறந்தான்? குருடனாக பிறந்தான். சீஷர்கள் இயேசுவின் இடத்துல வந்து கேட்பாங்க, இவன் பிறந்தது இவன் அப்பா அம்மா செய்த பாவமா, இவன் செய்த பாவமா? ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பாங்க? இவன் இப்படி குருடனாய் பிறந்திருக்கிறானே, இது யார் செஞ்ச பாவம் ஆண்டவரே? அவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவமா? உலகம் இப்படிதான் பார்க்கும். உலகம் உங்களை எப்படிதான் பார்க்கும்? இப்படிதான். ஒண்ணு குறை அப்படின்னா என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? பாவி பாரு, போறான் பாரு இவன். ஆனால் ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னார் அவர்களுக்கு, சீஷர்களுக்கு சொன்னது, இது இவனும் செய்ததல்ல, இவன் செய்த தவறும் அல்ல, இவன் பெற்றோரும் செய்த தவறும் அல்ல, தேவனுடைய நாம மகிமைக்காய் இது நடந்தது. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திலே, உங்கள் மனைவியின் வாழ்க்கையிலோ, கணவன் வாழ்க்கையிலோ, பிள்ளையின் வாழ்க்கையிலோ ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்றால், அதன் மூலமாய் தேவநாமம் மகிமைப்பட போகிறது. அல்லேலூயா. தேவ சித்தம் ஒரு நாள் நிச்சயமாய் நிறைவேறும். உன் நம்பிக்கை வீண் போகாது. வசனம் சத்தியம். நீ நம்பி இருக்கிற காரியம் வீணாய் போகாது. அதற்கு முடிவு உண்டு. ஆனால் இது எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்றால், இப்போ மெயின் பாயிண்ட் என்னன்னா, சகரியாவை போல, எலிசபெத்தை போல நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நிச்சயமாய் முடிவு உண்டு. முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஆண்டவர் நிச்சயமாய் நீ என்ன நம்பிக்கொண்டிருக்கிறாயோ உன் வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஆண்டவரை பலகீனமா மாற்றுவார். உனக்கு ஒருவேளை, நமக்கு ஒருவேளை கேள்வியா இருக்கலாம், இது எப்படி மாறும் ஆண்டவரே? இவ்வளவு பெரிய நோ, ஆண்டவருடைய பார்வையில மாறும். நிச்சயமாய் மாறும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், ஒரு நாளும் ஆண்டவரை நாம் விட்டுவிடக்கூடாது. அவ்வளவு பிரச்சனையிலும், அவ்வளவு வேதனையிலும், அவ்வளவு நிந்தையிலும், சஞ்சலத்தின் மத்தியிலும் சகரியா பாருங்க, ஆண்டவரை விடவே இல்லை. முடியாத அந்த காலத்திலும் ஆண்டவரை அவன் விட்டவே இல்லை. அவன் ஆண்டவர் கொடுத்த அந்த ஊழியத்தை சரியாய் செய்தான். இப்படி நாம் செய்யும் பொழுது, இப்படி நாம் வாழும் பொழுது தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு திட்டம் உண்டு, நோக்கம் உண்டு. அதை நிறைவேற்ற விரும்புகிறார். இதை நிறைவேற வேண்டும், நிறைவேறக்கூடாது என்பது என்னுடைய கரத்திலும் உங்களுடைய கரத்திலும் உண்டு. என் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் அது நான் பொறுப்பாளி. உங்கள் குடும்பத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் பொறுப்பாளி. எப்படி நாம் வாழுகிறோமோ அப்படிதான். ஒன்று, நீங்கள் மனிதர்களிடத்திலிருந்து ஒரு நாள் சாட்சி எதிர்பார்க்காதீங்க. மனுஷன் என்னன்னு சொல்லு போட்டோம், மூஞ்சி முன்னாடி காரி துப்புனாலும் வாங்கி போயிடுங்க. கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார். சரிங்களா? மனுஷன் ஒன்றை கேட்டானா அதை வச்சு நம்மளை குத்தி குத்தி பல காரியங்களை சொல்லுவான்.
ஒன்றை அவன் காதிலே கேட்டு விட்டான் என்றால் அதை வைத்து நம்மளை பலவிதத்தில் குற்றப்படுத்துவான். சோர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவராகிய கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். முடிவு பரியந்தம் அவர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நாம் எப்படி அப்போ இந்த சகரியா எலிசபெத்தினுடைய குடும்பத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்னவென்று கேட்பீர்களானால், நீங்கள் எதுவோ உங்கள் வாழ்க்கையில சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், ஆண்டவருக்காய் நீங்கள் சுமக்கிற எதுவாய் இருந்தாலும், பலகீனமா இருக்கட்டும், வியாதியா இருக்கட்டும், வேற எந்த இப்படி பிள்ளை எல்லாம் ஏதோ ஒரு காரியம் நீங்கள் சுமந்து கொண்டிருப்பீர்கள் என்றால், கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் அதன் மூலமாய் தேவ திட்டம் நிறைவேறப் போகிறது. அல்லேலூயா. தேவ நாமம் மகிமைப்பட போகிறது. நாட்கள் வரும். அந்த நாள் வெகு சமீபம். ஏன் அப்படின்னா, நான் ஏன் இவ்வளவு தைரியமா உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், ஆதலால் தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். ஆதலால் தான் ஆண்டவர் இந்த செய்தி இந்த நாளில் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆமென். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற, காத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளியை கொண்டு வரப்போகிறார். நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். உங்கள் குடும்பம் ஆண்டவர் தூக்கி நிறுத்த போகிறார். தேசத்திலே தூக்கி நிறுத்தப்படுவீர்கள். தேசத்திலே சகரியா எலிசபெத் தம்பதிகளை போல எங்கு இருக்கிறீர்களோ அங்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. ஆனால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அவர்களைப் போல சாட்சியாய் நாம் வாழ வேண்டும். எல்லா கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும். நாம் என்ன நம்ம இடத்துல பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, கேட்போம், வெளியில போய் மறந்துடுவோம். வெளியில போன உடனே எல்லாம் மறந்து விடுவோம். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை. இது உங்க பிரச்சனை அல்ல. நீங்கள் கேட்கிற விதம். இது கேட்கிற விதம். 4 நிலத்தை குறித்து வேதத்துல கேட்டிருப்பீங்க. 4 விதமான நிலம். 1 முள்ளுள்ள இடம், கற்பாறையான இடம். 4 விதமான நிலத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த முள்ளுள்ள இடங்கிறது பாத்தீங்களா, வசனத்தை கேட்கிற மாதிரி நடிக்கும். எப்படின்னா, அது வசனத்தை வெளியில போச்சுன்னு வச்சுங்களேன், யார் வந்து எட்டு போயிடுவாங்க தெரியுமா? அதை முள்ளு நெருக்கி போட்டுருமா. அது என்னது? இந்த முள்ளு உலக ஆசபாசங்கள், உலக கவலைகள். நம்ம இன்னும் இங்கிருந்து வெளியில போன உடனே அடுத்தது நம்ம மைண்ட்ல வர்றது என்னன்னா, கர்த்தர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தையும் வசனத்தையும் விட்டுட்டு உலகத்திலே நாம் முழுகி போகிறோம். வசனம் நெருக்கி போட்டு விடுகிறது. வசனம் நம்முடைய வாழ்க்கையில வளராமல் போய் விடுகிறது. அதற்கு பின்பதாக என்ன வருகிறது என்றால், ஆசீர்வாதம் தடைபட்டு போகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் வாழ வேண்டிய விதம் எப்படி என்றால், நீதிமான்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா.